நாங்கள் எங்களையே நடத்தாமல் ஆவியானவரால் தேவனுடைய வார்த்தையால் நடத்தப்படுவதற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரால் ஆகும் என்பதை விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். இப்போதும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட ஆவியானவர் பேசுகிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஓகே, ரோமர் 15 அதிகாரம் 15 வசனம். ரோமர் 15:15. எடுத்தவர்கள் சீக்கிரம் வாசிங்கள். வேதத்தை பார்க்கணும், வாசிக்கும் போது வாசிக்கணும். இல்லை அங்க போட்ட வசனத்தை பார்த்து வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி நான் தேவனுடைய சுவிசேஷத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் தைரியமாய் எழுதினேன். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கடந்த வாரம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசினோம். அதுக்கு முந்தின வாரமும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசினோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்த அவருடைய செயல்பாடுகள், அந்த ஆவியானவரை குறித்த வெளிச்சம் நம்முடைய ஆவியிலே முழுமையாய் கலக்க இந்த வார்த்தை கர்த்தர் சபைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓகே, போன வாரம் பேசினதுல முக்கியமான ஒரு வார்த்தை உங்கள் மனதுக்கு மறுபடியும் கொண்டு வருகிறேன். அது என்ன வார்த்தை? நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அல்ல. ஆமென். மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் புதிதாக்கப்பட்டோம். ஆகவே நீதியின் கிரியினாலே நாம் மறுஜன்மம் அடையவில்லை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி ஆகவில்லை. தேவனுடைய தயவினாலும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டினாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி ஆனோம். மறுஜன்மம் என்பது மறுபிறப்பு. ஞாபகமூட்டுகிறேன், நமக்குள்ளே நம்முடைய ஆவியிலே ஒரு புதிய துவக்கத்தை தேவன் துவக்கினார். அது ஆவியானவரால் துவக்கப்பட்ட துவக்கம். இன்றும் இந்த வெளிச்சத்தை, இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இன்னும் நாம் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் வாசித்தோம். சகோதரரே, புறஜாதியாராகிய பலி, இதை மனசுல வைக்கணும். யூதர்கள் புறஜாதி, உலகம் முழுவதும் யூதர்கள் அல்லாதவர்கள் புறஜாதிகள். ரட்சிக்கப்பட்ட நாம் புறஜாதிகளாய் இருந்தோம். ஆனால் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி ஆவியானவருடைய செயல்பாட்டுக்குள்ளே கவனிங்க, தேவனுக்கு பிரியமான பலியாக நாம் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறோம். கரத்தை உயர்த்தி நீங்க எதை மனசுல வைக்கணும்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னை தேவனுக்கு பிரியமான பலியாய் பரிசுத்தப்படுத்தி தேவன் என்னை அவருக்கு பிரியமான பலியாய் ஏற்று கொண்டார். யார? புறஜாதியாரை. இந்த புறஜாதியாரை குறித்த ரட்சிப்பை இதே சங்கீதம், இதே ரோமர் 15 தாவீது சொல்வதை பவுல் எழுதுவதை கவனிக்க வேண்டும். இதே அதிகாரம் 12 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 1, 2, 3 வாசிங்க. மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படி எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். இதெல்லாம் ஏற்கனவே புறஜாதியாரை குறித்து
தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்களும் நானும் தேவனிடத்துல இயேசு செஞ்சு முடிச்சதுல நம்பிக்கை வைப்போம் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசனத்துல உரைக்கப்பட்டு விட்டது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்குள்ளே ஆவியானவர் அதிகமாய் செயல்படுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்குள் ஆவியானுடைய செயல்பாடும் மிகவும் பலம் வாய்ந்ததாய் இருக்கிறது. ஒரு வசனத்தை சொல்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் போகாது. கர்த்தருடைய வாய் சொல்லிற்று, அவருடைய ஆவி சேர்க்கும். ஆகவே கர்த்தருடைய வாய் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிற்று. கர்த்தருடைய ஆவி சொல்லப்பட்ட வார்த்தையை ஆவியானவர் சேர்க்கிறார். ஆகவே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? நீங்களும் நானும், புறஜாதியராகிய நீங்களும் நானும் தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்பார்கள். சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள செயல்பட்டு, யார் மூலம் செயல்பட்டு? இயேசு செஞ்சாரே, இயேசு செஞ்சு முடிச்சாரே, அதை நம்முடைய சிந்தையில உணர்த்தி, நம் உணர்வுக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வந்து, நாம் இயேசு செஞ்சு முடிச்சத ஆவியானவருடைய அந்த உணர்த்துதலுக்குள்ள விசுவாசித்த போது, நல்ல கவனிக்கணும், புறஜாதியாராகிய பலி தேவனுக்கு பிரியமான பலியாய் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு முக்கியமான வசனத்தை காண்பிக்க போறேன். இந்த காளை வெள்ளாட்டுக்கடா பலியெல்லாம் தொடர்ந்து யூதர்கள் செலுத்தி கொண்டே இருந்தார்கள். இதுவும் தேவன் அவர்களுக்கு சொன்னதுதான். லேவியராகமத்தின் புஸ்தகத்துல பலிகளை பார்க்கின்றோம். இந்த பலிகள் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன நியமம். இந்த பலிகளில் தேவன் பிரியமாய் இல்லைன்னு ஒரு நாள் பிதாவிடத்துல சொன்னாராம். இந்த வசனத்தை வாசித்தாதான் இப்போது முக்கியமான வெளிச்சத்தை உங்கள் ஆவியில வைக்க போறேன். புறஜாதியாராகிய நம்மை பரிசுத்த ஆவியானவருக்குள் தேவன் பிரியமான பலியாய் அங்கீகரித்து கொண்டார். ஆனா எந்த பலி தேவனுக்கு புரிய இல்லையா? காளை வெள்ளாட்டுக்கடா பலி தேவனுக்கு என்னெல்லாம் போச்சு? புரிய இல்லாம போச்சு. அந்த வசனத்தை வாசித்தாதான் நல்லா இருக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், தயவுசெய்து திருப்பி பாருங்க, கண்டிப்பா வாசிங்க, அது நமக்கு பெரிய பலனை கொடுக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10:5 நாம் 9 வரை வாசிக்க போகிறோம். எபிரேயர் 10:5 வசனத்திலிருந்து 1, 2, 3 வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். குமாரன்ட்ட சொன்னாராம். இயேசு உலகத்துல பிரவேசிக்கும் போது அவரை சரீரத்தில் ஆயத்தப்படுத்தி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். இயேசு எதுல வெளிப்பட்டார்? மாம்சத்துல, ரத்தத்துல வெளிப்பட்டார். ஆனா அந்த மாம்ச ரத்தம் எதுக்குள்ளதான்? பரிசுத்த ஆவியானவருக்குள் தான் அந்த மாம்சமும் ரத்தமும் வெளிப்பட்டது. நான் புருஷன் அறியனே, இது எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்டபோது, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். ஹல்லேலூயா. இப்ப தேவன் தம்முடைய குமாரன்ட்ட சொன்னாராம், எனக்கு சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலியும் எனக்கு பிரியமானதல்ல என்று சொன்னாராம். இப்ப குமாரன் சொன்னதை பாருங்க. 7ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிங்க. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இப்ப பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு சம்பாஷணை நடக்குது. நல்லா கவனிங்க. பிதாவுக்கும் குமாரனுக்கு என்ன நடக்குது? ஒரு சம்பாஷணை. பிதாவோட சம்பாஷணை பண்றீங்களா? அதாவது பிதாவோட பேசுறீங்களா? பிதா உங்களோட பேசுறாரா?
பிதா எதற்குள்ளதான் பேசுவாரு? இந்த வார்த்தைக்குள்ளதான் பேசுவாரு. நீங்க பிதாவோட எதுலதான் பேசணும்? இந்த வார்த்தைக்குள்ளதான் பேசணும். பிதா நம்மளோட அந்த வார்த்தைக்குள்ள பேசுறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறாரு. ஏனென்றால் இந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவன், இந்த வார்த்தை தான் நமக்கு பலன், இந்த வார்த்தை தான் நம்ம உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும். ஆகவே பிதா குமாரனோடு பேசினார், குமாரன் பிதாவோடு பேசினார். இப்ப குமாரன் பிதாவுக்கு சொன்ன ரிப்ளை, பிதாவுக்கு சொன்ன பதிலை பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். இவர் என்ன சொன்னாரா? பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். எங்க பிதா நம்மோடு பேசுறாரு, உங்க ரிப்ளை என்ன? நம்ம ரிப்ளை என்ன? பிதா வார்த்தை கொண்டு பேசுறாரு, நம்ம என்ன பிதாவுக்கு பதில் சொல்லி இருக்கிறோம்? நம்ம அந்த வார்த்தைக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. குமாரனுடைய ரெஸ்பாண்ட் பாருங்க, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். இவருடைய ரெஸ்பாண்ட் எதன் அடிப்படையில் இருந்தது? ஆமா ஆமா, என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதி இருக்கு. அப்ப அந்த புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறத இவர் புரிஞ்சபடியால் அந்த எழுதியிருக்கிற வார்த்தையிலே பிதாவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணினார். அப்ப நீங்களும் நானும் பிதா நம்மோடு வார்த்தையை கொண்டு பேசும்போது நீங்கள் புஸ்தக சுருளில உங்களை குறித்து, என்னை குறித்து, நம்மை குறித்து எழுதி இருக்கு பாருங்க. அதற்குள் தான் நீங்க பிதாவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ புஸ்தக சுருளில் நமக்கு என்ன, நமக்குரியது என்ன, நம்மளுக்கு வைத்திருக்கிற பாடு என்ன, அதுல எப்படி செயல்படணும் என்ற எழுத்து எழுதப்பட்டிருக்க, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த புஸ்தக சுருளில் இருக்கிற வார்த்தைக்குள்ளே நீங்கள் பலன் அடைவது மாத்திரமல்ல. யோசிக்கவே இல்லை, அது எழுதி இருக்கு. நான் பலியாகணும், ஆனா ரத்தம் சிந்தனும், நான் மாம்சத்துல ரத்தத்துல வெளிப்படணும், நான் பிசாசின் தலைய நசுக்கணும். இது எல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுனாலதான் இயேசு அவர் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அதாங்க ரெஸ்பான்ஸ். தேவன் உங்களிடத்துல, என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தானே. வார்த்தையை கொண்டு பேசும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம எந்த அளவு விசுவாசிக்கிறோம், அந்த வார்த்தைக்கு எந்த அளவு நம்ம அர்ப்பணிக்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னால், இப்போது தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை ஒருவேளை தெரியாது, ஆனா வேதத்துல சொல்லி இருக்கு. என்ன சொன்னார்? உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாத. உலகம் உன்னை பகைத்தால் நீ ஆச்சரியப்படாத. உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன பகைச்சிருச்சு? உலகம் என்னை பகைத்தது உண்டானால் உன்னையும் உலகம் பகைக்கும் என்று சொல்லிவிட்டார். அப்போ உலகம் நம்மளை பகைக்கும் போது நம்ம இதுக்காக ஆண்டவர்கிட்ட போய் பெரிய பெட்டிஷன் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பகைக்கிறான், இவன் பகைக்கிறான், அவன் என்னை ஏளனமா பேசுறான், அவன் என்ன அற்பமா பேசுறான், அவன் என்ன தூசணமா பேசுறான், ஆண்டவரே நீ பாரும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன். ஆகவே நீங்க என்ன பண்ணணும்? இப்படி எழுதிருக்கையா, சரி உம்முடைய சித்தம். ஆகவே நான் என்ன பண்றேன்? இந்த சூழ்நிலையில நான் இருக்கிறது உம்முடைய சித்தம். ஆகவே உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஓகே. பிதா எப்பா எனக்கு பலியெல்லாம் புரியமில்லை அப்படின்னு சொல்லிட்டார். சம்பாஷணை. இப்ப இயேசுவும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டார். இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். 8ஆம் வசனத்தை 1, 2, 3 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதில்லை என்று சொன்ன பின்பு.
அவைகள் எனக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, இப்ப உங்க மனசுல இங்க பாருங்க, உங்க மனசுல எதை வைக்கணும்னா, பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட காளை, வெள்ளாட்டுக்கடா, சர்வாங்கதகன பலி, பாவ நிவாரண பலி தனக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, இங்க பாருங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 2 3 வாசிங்க. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவதை நீக்கி போடுகிறார். இப்ப உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வர்ற. பிதாவின் சித்தம் என்ன? தேவன் தம்முடைய குமாரனை பலியாக்குவது. கரத்தை உயர்த்தி ஆமென். பிதாவின் சித்தம் தேவன் தம்முடைய குமாரனை காளை, வெள்ளாட்டுக்கடா பலிக்கு பதிலாக தம்முடைய குமாரனை பலியாக்குவது பிதாவுக்கு சித்தமாய் இருந்தது, பிதாவுடைய திட்டமாய் இருந்தது. ஆகவே அந்த பிதாவுக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தன்னை பலி ஆக்கின போது ஒன்று நடந்தது. அது என்ன நடந்துச்சு? இத புரிஞ்சுக்கணும். அது என்ன நடந்துச்சு? இனிமே காளை, வெள்ளாட்டுக்கடா பலி இல்ல, இல்லவே இல்ல. இயேசு ஒரே தரம் பலியாகி விட்டார். என்ன பலி? தேவனுக்கு பிரியமான பலி ஆகிவிட்டார். அந்த பலியை பிதாவும், நல்லா கவனிக்கணும், அந்த பலியை தம்முடைய குமாரனை பலியாக்கி, தம்முடைய குமாரனை பலியாக்கி அந்த பலியை தனக்கு பிரியமான பலியாய். ஆமென். எபேசியர் 5 1 2 வாசிப்போம். சீக்கிரம் திருப்புங்க. எபேசியர் 5 1 2 1 2 3 வாசிக்கும். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி, கிறிஸ்து நமக்காக தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இங்க கவனிங்க, கிறிஸ்து, எல்லாரும் என்ன பாருங்க, கிறிஸ்து நமக்காக சொல்லுங்க. கிறிஸ்து எனக்காக தம்மையே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆதியாகமம் 8, சீக்கிரம் வாங்க. ஆதியாகமம் 8, அங்க ஒரு நிழலை பார்க்கிறோம். இப்ப வாசித்தது நிழல். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல வாசித்தது பொருள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல அந்த பலியாக நிழலை பார்க்கிறோம். 8 20 21 1 2 3 வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். கர்த்தர் சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். இங்க நிழல பார்க்கிறோம், அங்க பொருளை பார்க்கிறோம். இங்க நிழலாய் நோவா கர்த்தருக்கு பலி செலுத்தினதை பார்க்கிறோம். அங்கே பொருளாய் இயேசு பலியானதை பவுல் சபைக்கு எழுதியதை பார்க்கிறோம். அப்ப இயேசு தன்னை சுகந்த வாசனையான பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது போல அங்கே நோவா பலி செலுத்தின போது பிதாவாகிய தேவன் அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு பலியானது போது பிதாவானவர் அதை சுகந்த வாசனையான பலியாக அவர் முகர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, சுகந்த வாசனை. அதாவது வாசனைனாவே முகரக்கூடியதுதான். இந்த மூக்குக்கு என்ன சக்தி இருக்கிறது? முகரக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த நாவுக்கு என்ன சக்தி இருக்கிறது? உப்பு இருக்கா, உப்பு இல்லையா, உரப்பு ரொம்பயா, உரப்பு கம்மியா, அப்படியெல்லாம் நாவுக்கு அந்த சக்தியை வச்சுக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவரியா. இந்த நாவுக்கு அந்த சக்தியே இல்லாம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்?
ருசினா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்திருப்போம். ஒரு நாள் அந்த காலத்துல அரக்கோணம் பாஸ்டர் ஜெரேமியா ஏசிய பாஸ்டர் அங்க பிரகாஷ் நகர்ல இருந்த போது எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. சரி பாஸ்டர் சாப்பிடுங்கள், முதல்ல அவருக்கு மார்னிங் டிஃபன் சாப்பிட்டாரு. அந்த மார்னிங் டிஃபன் சாப்பிட்டோன்னா அப்புறம் நான் சாப்பிட்டேன். அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அப்புறம் நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டோன்னு அந்த சட்னி பாருங்க, அது எதுவும் ப்ராப்ளம் ஆகி போச்சு. என்னம்மா சட்னி இப்படி இருக்கு அப்படின்னு. பாஸ்டர் நீங்க எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு. நான் இதுதான் ருசின்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா. இதுதான் ருசி போல இருக்கு, இப்படிதான் இந்த ருசின்னு நினைச்சு சாப்பிட்டேன் அப்படின்னாரு. ஐயா, உங்க நாவுல ருசிய வச்சார் கர்த்தர் நல்லவர். உங்க கண்ணுல பார்வைய வச்சார் கர்த்தர் நல்லவர். உங்க காலுல நடக்கக்கூடிய பலனை வைத்தார் கர்த்தர் நல்லவர். உங்க மூக்குல முகரக்கூடிய அந்த சக்தியை வைத்தார் கர்த்தர் நல்லவர். உங்க மூளையில அறியக்கூடிய திறனை வைத்தார் கர்த்தர் நல்லவர். உங்க நரம்புல ரத்தம் ஓடுதே, அப்பேற்பட்ட ஒரு செயல்பாட்டை வைத்தார் கர்த்தர் கர்த்தர் நல்லவர். உங்க இருதயம் அடிச்சுக்கிட்டே இருக்க, அந்த இருதயம் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, அப்பேற்பட்ட செயல்பாடை வைத்தார் கர்த்தர் நல்லவர். ஐயா, கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். ஐயா, கண்ணு பார்வை இல்லாதவங்களை பாருங்க, நீங்க நன்றி சொல்லணும். பார்வை இல்லாதவங்களை பார்த்திருக்கிறீங்களா? ரோட்டுல நன்றி சொல்லணும். வாய் பேசாம இருக்கிறாங்களே பார்த்திருக்கிறீங்களா? வாய் உள்ளவங்க நன்றி சொல்லணும், கண் உள்ளவங்க நன்றி சொல்லணும். ஐயா, சப்பானியா இருக்கவங்கள பார்த்திருக்கிறீங்களா? நடக்கிறவங்க நன்றி சொல்லணும். ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்களே பிள்ளைகள்லாம், ரோட்ல தாய் தகப்ப இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்கிறாங்களே, அப்படியெல்லாம் நீங்க பார்க்கும்போது யெகோவா தேவனுக்கு, நம்மை போஷித்தவருக்கு, நம்மை உடுத்துவித்தவருக்கு, நம்மை காப்பாற்றுகிறவருக்கு, நம்மை கைவிடாதவருக்கு, நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி இன்று வரை நம்மை வளர்த்து ஆதரித்தவருக்கு, இன்று வரை நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து அவர்களை படிக்க வைக்க நமக்கு பலன் கொடுத்து, படிக்க வைக்க பலன் கொடுத்து, அவர்களை ஆளாக்க நமக்கு கிருபை செய்தாரே, அதற்கு நம்ம நன்றி சொல்லணுயா. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எதற்குள்ள? இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எதற்குள்ளையா? இயேசு பலியானத தேவன் சுகந்த வாசனையாய் முகந்தார். அந்த பலியானதுக்குள்ள நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையானோம். ஆகவேதான் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை இன்று வரை நீங்களும் நானும் பெற்று வருகிறோம். ஆகவே எப்போதும் துதியை உங்கள் ஆயுதமாக்கிக் கொள்ளுங்கள். எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதை உங்கள் ஆயுதமாக்கிக் கொள்ளுங்கள். பிரச்சனை வரும்போது பிரச்சனையை பேசாதபடி, பிரச்சனைக்கு பரிகாரமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேசுங்கள். குறைவு என்ற நிலைவு வரும்போது உங்களுக்கான கிறிஸ்து சிலுவையில் உண்டு பண்ணிய நிறைவை நீங்கள் பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். அங்கே நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள். இவைகள் எல்லாம் தேவன் தம்முடைய குமாரனை பலியாக்கி மறுபடியும் மனசுல கொண்டு வர, பிரியமான பலியாய், குமாரன் பலியானதை பிரியமான பலியாய், அவர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொண்ட படினாலே என்ன ஆச்சு? குமாரனுடைய பலிக்குள்ளே அங்க வசனத்தை ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் மறுபடியும் 20ஆம் வசனத்தை மறுபடியும் 21ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க போறோம். 1 2 3. சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை செவிப்பதில்லை,
மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதாய் இருக்கிறது. நான் இப்போது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை. இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிக்க மாட்டேன். ஐயா, இயேசு பழிய இங்க நிழல் அது 8 பாக்கிறோமே, அது காளை வெள்ளாட்டுக்கடா பலி, சர்வாங்க பலி, அதை முகர்ந்தார், அது நிழல். ஆனால் பொருளாகவே இயேசு பலியானதை பிரியமான பலியாய் தேவன் தமக்கு ஏற்றுக்கொண்டபடியால் இனி தேவன் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை. இங்க ஒரு துவக்கத்தை பார்க்கிறோம் இந்த பலிக்குள்ள. இது என்ன துவக்கம்? இது முக்கியமான வெளிச்சம். இப்ப கடைசி வசனத்தை வாசிப்போம். கடைசி வசனத்தை வாசிங்க. ஒன்னு தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. ஒன்னு இதை பார்த்து வாசிங்க, இல்ல உங்க வேதத்தை பார்த்து வாசிங்க. ஐ ரிக்வெஸ்ட் அதை செய்யுங்க. நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு பலன் வரும். ஓகே, 1 2 3 வாசிங்க. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைகாலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே உப்பதாயா. அப்ப இயேசு அங்க நோவா பழிய தேவன் முகர்ந்தவுடனே பூமிக்கு எதை கொண்டு வந்தார்? காலங்களை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னால காலங்கள் கிடையாது. நல்ல கவனிங்க. அதுக்கு முன்னால பகலை ஆள பெரிய சூரியன், இரவை ஆள சந்திரன். அதற்கு முன்னால பகல் இரவு, இதுதான். ஆனா 8ஆம் அதிகாரத்துல அந்த பலியை முகர்ந்த உடனே தேவன் சொன்னது பாருங்க, காலங்களை கொண்டு வந்தார். தேவன் பலிக்குள்ளே எதை கொண்டு வந்தார் என்று கேட்பேன். காலங்களை கொண்டு வந்தார் என்று சொல்ல வேண்டும். தேவன் பலிக்குள்ளே எதை கொண்டு வந்தார்? சொல்லுங்க, எதை கொண்டு வந்தார்? எதை கொண்டு வந்தார்? பாருங்க ஐயா, இன்னைக்கு வரைக்கும் அந்த காலம் இருந்துகிட்டே இருக்கியா? அந்த காலத்தை பாருங்க. தேவன் கொண்டு வந்த அந்த காலத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுல முக்கியமான ஒரு காலத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும். அவர் கொண்டு வந்த காலத்திலே முதல் காலம் விதைப்பும் அறுப்பும். கரத்தை உயர்த்தி. விதைக்கிற காலம், அறுக்கிற காலம். கரத்தை உயர்த்தி. அவர் கொண்டு வந்த காலத்தில் முதல் காலம் எதுன்னு கேட்பேன். விதைக்கிற காலம், அறுக்கிற காலம் சொல்லணும். தேவன் கொண்டு வந்த காலத்துல முதல் காலம் எது? விதைக்கிற காலம், அறுக்கிற காலம். ஐயா புரிஞ்சுக்கங்க, நீங்க ஏற்கனவே விதைச்சிட்டீங்க. நான் பணத்தை விதைக்கிறத குறித்து சொல்லல, வார்த்தையை விதைக்கிறத குறித்து சொல்றேன். தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து விதைச்சு கொண்டே இருப்போம். வார்த்தையை நீங்க வாயை திறந்து பேசுறீங்கன்னா வார்த்தை ஒவ்வொன்றும் விதை. Every word you speak, that is a seed. உங்க வாயிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விதை. அந்த வார்த்தை வாக்குத்தத்தங்கள் விதை. ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார், என்னவாய் இருக்கிறீர்கள், உங்களுடையது என்ன, உங்களுக்குரியது என்ன, உங்களுடைய சுதந்திரம் என்ன, உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணியது என்ன, இது எல்லாம் வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் விதை. கரத்தை உயர்த்தி. இந்த விதைய நீங்க ஏற்கனவே விதைச்சிருக்கிறீங்க. ஆனா தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருங்க. காலையில எழுந்து தேவ சமூகத்தில் போகும் போதே உங்க வாயிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உங்கள் வாயிலே தேவனிடத்திலே சொல்லி, வார்த்தையை சொல்லி, வாக்கு தத்தங்களை சொல்லி, நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை வாக்கு தத்தங்களும் என்ன? விதை. பூமியில் உள்ள நாள் அளவும் காலத்தில் முதல் காலம் விதைக்கிற காலம், அறுக்கிற காலம். இப்ப நான் உங்களுக்கு எதை மனசுல கொண்டு வரேன்? Praise Jesus.
நான் என்ன உங்களுக்கு பேசுறேன், என்ன நமக்கு பேசுறேன், என்ன நம்ம சபைக்கு பிரகடனப்படுத்துகிறேன். விதைக்கின்ற ஒரு காலம் உண்டு என்றால் அறுக்கின்ற ஒரு காலம் நிச்சயமாக உண்டு. இப்போது இயேசுவின் பலிக்குள்ளே, இயேசு பலியானதை சுகந்த வாசனையாய் தேவன் முகந்ததுக்குள்ளே உங்களுக்கு நான் ஆவியானவர், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்ம சபைக்கு அறுவடையின் காலத்தை இப்போது பேசிக்கொண்டு இருக்கின்றார். நாம் பேசின ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது விதையாக விதைக்கப்பட்டு இருக்கிறது. அதை தேவ தூதர்கள் தங்கள் காதிலே கேட்டிருக்கிறார்கள். அதன்படி செயல்பட அவர்கள் தீவிரப்படுகிறார்கள். ஆனாலும் அறுவடைக்கு ஒரு காலம் உண்டு. ஆகியவதான் யாக்கோபு சொல்கின்றார், விதை விதைத்தவன் பூமியின் நற்பலனை பெற்றுக் கொள்ளும்படி. ஐயா, விதை விதைத்தவன் பூமியின் நற்பலனை பெற்றுக்கொள்ள அவன் முன்மாரிக்காக பின்மாரிக்காக, வார்த்தை கவனிங்க, பொறுமையோட காத்திருக்கிறான். நிச்சயம் அறுவடை உண்டு.